வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அரசியல்வாதிக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது தலைவர் சொன்னதை சாதிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி முத்து ஃப்ரெண்டை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்னையா சொல்கிறான் அந்த ஆள், டெக்கரேஷன் பண்ணுவானாமா பண்ண மாட்டானாமா அப்படிங்கிறாங்க. சார் அவனுக்கு பண்ண முடியாதான், இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கானா, அவனுக்கு சுத்தமாக முடியலையா, அதனால் அவர் பண்ண வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னையா நினச்சிட்ருக்கான், அவன் பண்ண முடியலன்னா வேறு யாராவது பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி ஒரு ஆள் தலையிட்ட பிறகு இன்னொரு ஆள் யார் வருவா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என்கிட்ட பதில் பேசிக்கிட்டு இருக்காத. இப்போ டெக்கரேஷன் ரெடி பண்ணணும், யார் இருக்கா சொல்லு. தலைவர் வேறு 2 நாளில் மாநாட்டு மேடைக்கு வந்துடுவார். ஊர் உலகமே நான் அசிங்கமாக நினைக்கும் போது நீ அந்த மாதிரி தான் பண்ண போகிற போல அப்படிங்கிறாங்க. தலைவரை நான் அவனை நம்பி கொடுத்தேன், என்ன பண்ணுங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. உன்னை எங்கெல்லாம் நம்பி ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப மன ஒரியாக இருக்குது. சரி நீலாம் என்கிட்ட டிரைவரை வந்துடாத, 2-3 நாளைக்கு நான் ரொம்ப கடுப்பாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தலைவரை நான் எப்படியாவது அலைஞ்சி ஏதாவது ஆளை பார்த்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து ஃப்ரெண்டு கிளம்பி போகிறாரு. அப்போ சரி வீட்டு வரைக்கும் போனோமே, நம்ம வேறு டிரைவரை சத்தம் போட்டு அனுப்பிவிட்டோமே அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணோமான்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாரு. தம்பி கொஞ்சம் நம்ம கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போகிறாங்க. ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க. தம்பி பெரிய மன ஒரி, உன் ஃப்ரெண்டை 2 நாளைக்கு அவன் முறையிலே முடிவு பண்ணா சொல்லிட்டேன். என்னாச்சு, என்ன சார், என்ன பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, மாநாட்டு நடக்குதும் உனக்கே தெரியுங்களா. ஆமாம் சொன்னான், ஃப்ரெண்டு சொன்னாப்புல 2 நாளில் மாநாடு நடக்க போகுது, வந்துடணும் மாப்பிள்ள அப்படின்னா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ கண்டிப்பாக வரணும், இப்போ அங்கே டெக்கரேஷன் பண்ணால் ஆள் இல்லாமல் தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துக்கு மனசுக்குள்ளே மீனாவை டெக்கரேஷன் பண்ண வச்சுருவோமா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. பேர் அது மாநாடுனா பெரிய இடத்துக்கு டெக்கரேஷன் பண்ணணும், அதெல்லாம் சரி வராது. கல்யாண மண்டபம் அந்த மாதிரினா சின்னதுனா மீனா பண்ணிடுவா, பெருசு எப்படி பண்ணுவா பாவம், அவளையும் ரொம்ப கஷ்டப்படுத்துன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ காரில் போமா தம்பி அப்படிங்கிறாங்க. வாங்கினேன் அப்படின்ட்டு காரில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. அந்த போகிற கேப்பில் என்ன தம்பி விசிட்டிங் கார்டு, உனக்கு விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா எனக்கு விசிட்டிங் கார்டு அடித்தேன், அதெல்லாம் காலியாகிடுச்சு, இது என் வீட்டம்மாவுக்கு கிடச்சிங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. பூ வியாபாரம் பண்ணுறாங்களா. ஆமாம்மா என்ன மறந்துட்டேன், பூ வியாபாரம் பண்ணுறாங்க, இப்போ டெக்கரேஷனும் வேலையும் பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணுவாங்களா சார், இந்த கல்யாண மண்டபம் அந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. தம்பி நல்லதாக போச்சுது தம்பி, நல்ல நேரத்துக்கு தான் நீ சிக்கியிருக்கப்பா. உன் வீட்டம்மாவை பேசாமல் மாநாட்டுக்கு டெக்கரேஷன் பண்ண சொல்லுப்பா, உன் வீட்டம்மா நல்லாவே பண்ணும் நான் நம்புகிறப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குமாங்கிற மனநிலையில் தான் இந்த விசிட்டிங் கார்டெலாம் அடிக்கப்பட்டது. ஆனால் மாநாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, நிறைய ஆட்கள் கூட்டம் வரும், அப்போ நிறைய டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. தம்பி டெக்கரேஷன் பண்ணுறவங்க உங்கள் வீட்டம்மா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி சார் நான் உங்களை விட்டுட்டு அப்புறம் கால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறேன். தம்பி எனக்கு இதுதான் முக்கியமான வேலை, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கார்ல என்கிட்ட டிரைவராக, அவர் ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினார் டெக்கரேஷன் பண்ணுவார்னு சொல்லிட்டு, அவர் திடீர்னு என்னால் முடியாதுங்கிறாரு. நான் தலைவர்கிட்ட இது சொல்ல முடியாதுல்லப்பா, தலைவர் என்ன பெருசாக நினைப்பார், கொஞ்சம் பார்த்து கேளுப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இருக்காங்களா அப்படிங்கிற. ஆமாம் அந்த சார் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு மாநாடு ஏற்பாடு ஒன்று பண்ணுறாங்க, அதில் டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எங்கே அழகாக பண்ணலாங்க, இந்த வாய்ப்பு விடாதாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க மேடைன்னா சாதாரண மேடை கிடையாது, ரொம்ப பெருசாக இருக்கும், மாநாடுனா லேசாக மேடைனா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு வேலை வாங்கிடலாம். நம்ம இப்படி பண்ணணும்னு சொன்னால் அவங்க பண்ண போகிறாங்க, அதுக்கேற்றாலும் நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ஆட்கள்லாம் தயார் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. மீனா உண்மையிலே பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் ரேட் எப்படி பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ஆளுக்கு கொடுத்துருந்தாங்களாம் மீனா, அவர் திடீர்னு முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் 2 நாளில் என்ன செய்யனே தெரியாமல் தலைவர் திருதுன்னு முடிச்சிட்ருக்காரு. என்ன கார் ஆஃபருக்கு கூப்பிடும் போது விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு, அப்போ நீங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணுறீங்களா, போய் பண்ணி கொடுக்கலாமா, உங்கள் வீட்டம்மாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ண சொன்னாங்கன்னா, கார்லேருந்து இறங்கி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் தலைவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா உண்மையிலே பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்புங்கங்க, அழகாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா மாநாடு அதுபோக நீ பண்ணிடுவேன், நல்லா தான் பண்ணுவேன், ஆனால் உனக்கு வேலை கஷ்டத்தை கொடுத்த மாதிரி இருக்குமே அப்படிங்கிறாங்க. ஏங்க கஷ்டப்பட்டு 2 நாள் வேலை பார்த்தா நம்மளுக்கு நல்லதே கூலி கிடைக்க போகுது, அதுபோக நம்மளை வச்சு நிறைய தொழிலாளிக்கு வேலையும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், பண்ணிடலாம்ல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை என் வீட்டம்மா பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர்ப்பா, ரொம்ப சூப்பர். ஏன்னா அந்த மாநாட்டுக்கு 18 லட்ச ரூபா பேசியிருந்தேன், அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும், சரிங்களா. பூவுக்கெலாம் தனியாக பேசியிருந்தேன், இப்போ பூவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தந்துடலாம்.
ஏன்னா அதுக்கு டெக்கரேஷனுக்கு 18 பேசியிருந்தேன், 20 தந்துடுறேன்ப்பா. என்ன 30 லட்ச ரூபா மொத்தம் கையில் தந்துடுறேன், எனக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி தலைவரே அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது அரசியல்வாதி முத்துவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிற தலைவரை, இன்னும் ஆள் கிடைக்கல, அதான் அலைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கிளிக்க வேண்டாம், நேராக வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. ஐயா அப்படிங்கிறாங்க. முத்து எப்போ வந்த அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. முத்து வேறு உரிப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லா உரையும் முத்து தம்பி சரி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. புதுசாக அவங்க ஃப்ரெண்டு வந்து டெக்கரேஷன் வேலைலாம் பார்க்குறாங்க, அது நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து நீ டெக்கரேஷன் வேலைலாம் பார்க்கியா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னப்பா தெரியும், என் வீட்டம்மா தான் பண்ணுது, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் பண்ணுறாங்களா, சரி 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 அப்படிங்கிறாங்க. முத்து இது பெரிய வேலை அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணிடலான்னு சொல்கிறேன் வீட்டம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ வேறு குழப்பாத முத்து, நீனும் வீட்டம்மாவும் அழகாக பண்ணிடலாம், நீங்கள் தான் அதுக்கேற்றாப்புல ஆட்கள் வச்சுருப்பீங்களே, பண்ணி கொடுங்க. நேராக போய் அன்றைக்கிட்ட நான் சொன்னோம்னு சொல்லி ஒரு 15 லட்ச ரூபா வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு 15 லட்ச ரூபா வாங்கி கொண்டு ஐயா அப்படின்னு கொடுக்காங்க. முத்து இதில் 15 லட்ச ரூபா இருக்குது, முடிச்சுட்டு பாதி பணத்தை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஐயா இவ்வளோ பெரிய தொகையை நான் பார்த்ததும் இல்லை, கையில் வாங்கினதும் இல்லை அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த வேலையை மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுங்க சரியா. தமிழ்நாட்டில் எங்கே மீட்டிங் நடந்தாலும் சரி தான், எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி தான், அண்ணன் உனக்கு அத்தனை ஆர்டரையும் பிடிச்சி தரேன். நம்ம ஆர்டரை செய்யறதுக்கே உனக்கு 365 நாளும் காணும் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த 500 ஜோடிக்கு கல்யாணத்தை பண்ணையில், 250 ஜோடிக்கு பண்ணையில் அது 500 மாலை அசால்ட்டாக பண்ணீங்க, அதேமாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி சரி ரொம்ப சந்தோஷம், பார்த்து போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணுறாங்க. மீனாவும் முத்தும் அதுக்குள்ளே வேலைக்கு ஆட்களை எல்லாத்தையுமே தேர்வு பண்ணி அங்கங்கே அவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. பூ டெக்கரேஷன் பண்ணதுக்கு என்ன பொருளாக வேணும் எல்லாமே வாங்குறாங்க. மீனா 2 நாள் தான் இருக்குது, நம்ம பண்ணிடலாம்ல அப்படிங்க. எனக்கு அசால்ட்டாக பண்ணிடலாங்க, இன்றைக்கி அந்த பொருட்கள் வாங்கினது எல்லாமே அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டு பந்தல் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. எங்கள் இதில் ஒரு பந்தல் மட்டும் போட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அதுக்கு பந்தல் மட்டும் போட்டுடுறாங்க. போட்டு எல்லாமே இவங்களுக்கு தங்குது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. பூ கட்டுறவங்க பூ கட்டுறாங்க, அந்த பூ கட்டின பூவை பதனப்படுத்துகிறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. டெக்கரேஷன் வேலைக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது வீட்டுக்கு வராங்க முத்து மீனாவும். மாமா நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி தான் செய்யணும், எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதை முடித்தா 30 லட்ச ரூபா கிடைக்கும், எப்படியும் எது எப்படி போனாலும் ஒரு 15 லட்ச ரூபாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 30 லட்ச ரூபா வேலைனா கஷ்டப்பட்டு செய்யணும், அதுக்குள்ளே ஆட்கள் எல்லாமே தயார் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டோம், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கணும், அவசர வேலை பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சந்தோஷமான செய்தியை வந்து எனக்கு சொல்லுதீங்களா அதுவே போதும். எந்த ஸ்டேஜில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட சொல்லுதாரு இந்த மாநாடுப்பா அப்படிங்கிறாங்க. முத்து அந்த வேலை எப்படி நடக்குன்னு நானும் பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அண்ணாமலையை கூப்பிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு விஜயா ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்னங்க இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க, அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க சௌரியத்துக்கு ஒரு ஆர்டர் எடுப்பாங்க, அவங்க செய்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க. என் பையன் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யட்டும், மொபாட்டில் இரு, வேலை பெரிய வேலை, நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. உடனே மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலன்னு உங்களுக்கு ஃபோன் அடித்தா நீங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த சாப்பாடெல்லாம் பார்சல் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, வேலை ஓடிட்டுருக்கு, நானும் சும்மா சோவாதிக்கிட்டு இருக்கனால நானும் அவளோட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கேன். மீனா எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது இங்கே விஜயா அவளுக்கு என்னமோ பெரிய வேலை வந்திருக்காமா அப்படிங்கிறாங்க. ஏமா அதான் சும்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா எங்கேயோ மாநாடு நடக்காமல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாநாடுன்னு சொல்லி அங்கங்கே பேப்பரில் நோட்டீஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே டெக்கரேஷன் ஆர்டரை வந்து மீனா தான் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா தான் எடுத்துருக்கலாம், ஏம்மா அவளாலலாம் செய்ய முடியுமா, ஒரு கல்யாண மண்டபத்தில் லைட்டாக பண்ணதானா ஓகே அப்படிங்கிறாங்க. டேய் என்ன தான் பண்ணுதான்னு பார்ப்போம் வரும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ ஸ்ருதி ரவி எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஏதோ டெக்கரேஷன் எடுத்துருக்கலாம், அதான் என்ன லட்சத்தில் பண்ணதான்னு பார்க்க போகிறோம், வரையா அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பைக்கில் வராங்க, அவங்க 3 பேரும் காரில் போகிறாங்க. அங்கே போகிறாங்க. மாநாட்டு பந்தலில் அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே விஜயா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இதெல்லாம் எப்படிங்க இவ பண்ணுறா அப்படிங்கிறாங்க. எல்லா திறமையும் மீனாக வச்சுருந்துருக்கா, நீ தான் அடுப்போட்டிலே அந்த பிள்ளைய வந்து காலத்தை ஓட்டியிருப்ப, அந்த பிள்ளை பாரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது, சாதாரண விஷயம் கிடையாது. முத்து இந்த பெரிய ஆர்டரை எடுத்து கொடுத்துருக்கான், இந்த ஆர்டரோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா அப்படிங்கிறாங்க. எவ்வளோங்க, 2 லட்சம் கிடைக்குமா அமைஞ்சு போனால், ஆனால் மனோஜ் அப்படிங்களேங்க கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறவங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா 2 நாளுக்கு 30 லட்ச ரூபா இந்த அக்ரிமெண்ட் போட்டு செய்தாங்க, 15 லட்ச ரூபா மட்டும் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா வாயை புழக்கிறாங்க. 15 லட்ச ரூபா எப்படிங்க 2 நாளில் கொடுப்பாங்க அப்படிங்கிற. 2 நாளில் கொடுக்க மாட்டாங்க, 2 நாளில் எல்லா வேலையும் செஞ்சால்
அவங்களே வந்து அதை செட்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதியும் ரவியும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மீனா நீ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. மீனா சூப்பர் அப்படிங்கிறாங்க. நல்லாயிருக்கான்னு கேட்குறான். சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தலைவர் எப்படி பண்ணுவாங்களோ ஏது பண்ணுறாங்களேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தலைவரும் கிளம்பி வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஆரம்ப காலகட்ட பணியே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அண்ணாச்சி இந்த பூக்கள் வந்து 5 நாள் ஆனாலும் வாடின மாதிரி தெரியாது. அப்படி பூக்களை வச்சு தான் நாங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கோம். பூக்களாலேயே டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறேம்மா. மனமும் அருமையாக இருக்குது. சூப்பராக பண்ணுங்கம்மா. அடுத்த ஆர்டர் பூரா உங்களுக்கு தான் அப்படின்ட்டு போகிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஏற்கனவே உங்களுக்கு இது முடித்தாலே 15 லட்சம் கிடைக்கும்னா அடுத்த ஆர்டர்லாம் உங்களுக்கு தான்ட்டு போகிறாரு அப்படின்ட்டு, மனோஜ் இதை கெடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லோரும் இருந்தீங்கன்னா ஏதாவது வேலை செய்யுங்க, இல்லை வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே டேய் வண்டிடுற கிளம்பும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாங்க. வயிற்றுச்சா அப்படி ஒரு வயிற்றுச்ச இங்கே விஜயாவுக்கு வீட்டில் வந்து சாப்பிட கூட மனம் இல்லாமல் வயிற்றுச்சலில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனா சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க. 2 நாளாக நல்லா ரெடி பண்ணிடுறாங்க. மாநாடு நடக்குது. தலைவர் இதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவரே, உங்களை நம்பி நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கொடுத்தேன், சிறப்பாக பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. தலைவர் இந்த மேடையில் ஒரு 2 பேரை வாழ்த்தணும், இந்த முத்து மீனான்னு சொல்லி 2 பேரை வாழ்த்தணும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நான் கொடுக்கப்பட்ட பணி 2 நாள் தான். 2 நாளில் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி பூ அலங்காரம்லாம் சம்முன்னு பண்ணிட்டாங்க. அவங்கள நான் பேசின தொகையோட 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தணும், அதுபோக அவங்கள விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. இவங்க தான் பண்ணி கொடுத்தது, இந்த அலங்காரம் எல்லாம், இந்த டெக்கரேஷன் எல்லாம் இவங்க தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே இப்படி ஒரு அலங்காரத்தை பார்த்ததில்ல, இப்படி ஒரு டெக்கரேஷனையும் பார்த்ததில்ல, பூ அவ்வளோ மனமாக இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் என் கட்சியிலேருந்து எந்த மாநாடு நடத்தினாலும் சரி தான், என்ன பண்ணாலும் சரி தான், எல்லா ஆர்டருமே உங்களுக்கு தான் கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப நன்றி தலைவரே அப்படிங்கிறாங்க. நன்றி, எல்லாமே உங்கள் உழைப்புக்கு நீங்கள் சொல்லுங்கள் தலைவரை, நீங்கள் பேசுனதோட கூட ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயா பேசுனதே போதும் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, இன்னும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அட்வான்ஸாக இதை வச்சுக்கோங்க, கூட 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே ஸ்டேஜில் வந்து மீதி பணத்தை கொடுக்குறாங்க. இதை பணத்தை வாங்கிட்டு முத்து அப்படி கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறாரு. மீனா மீனா எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துட்டு மீனா அப்படிங்கிறாங்க. இதை கீழே இருந்து பார்த்தா அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஏகப்பட்ட பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. குறிப்பாக விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை. ஆகா, இன்னும் அந்த மீனா வந்து நம்மளை மதிக்கவே மாட்டா போலையே, லட்சக்கணக்கில் புழங்க ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.